அடுத்து எஃபெக்ட் ஆஃப் பொட்டன்சியல் டிஃப்ரென்ஸ் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், அதாவது ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா எஃபெக்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட் ஆன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இதில் நம்ம எதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம்? இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த லைட்டோட ஃப்ரீக்குவன்சி நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். அண்ட் the accelerating potential V of the anode are kept constant. என்னது நல்லா கவனிக்கணும். இந்த சோர்ஸ் இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, இந்த சோர்ஸோட ஃப்ரீக்குவன்சி நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் கேத்தோடு, இது கொண்டு வந்து நம்ம இந்த பொட்டான்சியல் டிவைடர் இதில் இந்த சென்டர் டெர்மினலில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். இதில் ஆனோடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடிங் கான்டக்ட், இது பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் பொட்டான்சியலோ ஆர் நெகட்டிவ் பொட்டான்சியலோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, அதில் நம்ம ஆனோட கனெக்ஷன் பண்ணிட்டோம். ஓகேவா, அப்போ இந்த பொட்டான்சியல், ஓகேவா, திஸ் இஸ் ஆக்சலரேட்டிங் பொட்டான்சியல். இதையும் இந்த லைட் சோர்ஸோட ஃப்ரீக்குவன்சி நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். ஓகேவா, இப்போ நம்ம எதை வேரி பண்ணுறோம்? இந்த இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த லைட்டோட இன்டென்சிட்டியை வேரி பண்ணுறோம். ஓகேவா, அப்படி இன்டென்சிட்டி வேரி பண்ணும்போது இந்த கேத்தோடு பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, அதிகமாக எமிட் ஆகும். அப்போ இந்த லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக 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 இந்த கேத்தோடு பிளேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ரிலீஸ் ஆகும், அதாவது எமிட் ஆகும். அப்படி எமிட் ஆகும்போது இது இந்த லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதுக்கான கிராஃப் தான் இங்கே. ஓகேவா, லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் ஆல்சோ இன்க்ரீஸ்டு இது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லைட் இன்டென்சிட்டி, அதான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பட் இங்கே நான் பார்க்க போகிறது என்னன்னா இன்சிடென்ட் லைட், அந்த லைட்டோட இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்குவன்சி கான்ஸ்டண்ட்டாக வைக்கிறோம். ஓகேவா, த ஃப்ரீக்குவன்சி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் தி இன்சிடென்ட் லைட் ஆர் கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போ எதை வேரி பண்ணுறோம்? பொட்டன்ஷியல். சியை பொறுத்து ஏ ஸ்லைடிங் கான்டக்ட் இருக்கு இல்லையா, இங்கே சி கேத்தோட பிளேட்டை பொறுத்து ஏ இந்த ஆனோடு விச் மீன்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோடு, இந்த ஸ்லைடிங் கான்டக்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேரி பண்ண போகிறோம். ஓகேவா, இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்குது? அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இனிஷியலி த பொட்டன்ஷியல் ஆஃப் ஏ இஸ் கெப்ட் பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் சியை பொறுத்து நம்ம வச்சுக்கிட்டோம். அப்போ பாசிட்டிவில் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். இதை நம்ம பாசிட்டிவ் வச்சுக்கிட்டோம். இதை இந்த பாசிட்டிவ் எலக்ட்ரோட நம்ம இதில் இந்த பொட்டான்சியல் டிவைடரில் பாசிட்டிவில் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த லைட் என்னாகுது, இந்த கேத்தோடு பிளேட்டில் படுது. அப்படி படும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. அந்த எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணுது, இந்த ஆனோடு என்ன பண்ணும், கலெக்ட் பண்ணும். ஓகேவா, இங்கே இன்க்ரீஸ் பண்ண 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 என்னாகும், மோர் எலக்ட்ரான்ஸை இந்த ஆனோடு பிளேட் என்ன பண்ணுது, கலெக்ட் பண்ணுது. அப்படி கலெக்ட் பண்ணும்போது கரண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதுக்கான கிராஃப் பாருங்கள், இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் கலெக்டிங் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல், அது வேறு ஒன்றும் இல்லை, ஆனோடு தான். ஓகேவா, ஆனோடு அதுதான் கலெக்டிங் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். இங்கே இருக்கு இல்லையா, நம்ம இங்கே கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது பாசிட்டிவ் இருக்குது. அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் இதை. ஓகேவா, அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இதை இன்க்ரீஸ் பண்ணால் அதிக எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணும். அதுதான் கலெக்டிங் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். ஓகேவா, ஏற்பு மின்வாயின் ஆனோடு மின்னழுத்தம். ஓகே, அப்படி கலெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணும்போது கரண்ட் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இது ஸ்டார்டிங் 0. இப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் கலெக்ட் பண்ணும்போது என்னாகுது, இந்த மாதிரி கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஃபோட்டோ கரண்ட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது.
கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து நம்ம கலெக்டிங் எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது மோர் எலக்ட்ரான்ஸ், எல்லா எலக்ட்ரான் என்ன ஆகுது, இது கலெக்ட் பண்ணிடுது. இது ஆனோடு பிளேட்டு கலெக்ட் பண்ணிடுது. அப்படி பண்ணும்போது கரண்ட் என்ன ஆகும், இந்த மாதிரி சேச்சுரேட்டட் ஆயிரும், இந்த மாதிரி தேவட்டி நிலை ஆகிடும். ஓகேவா, தேவட்டி நிலை அடையும். தேவட்டி நிலையில்னா இந்த மாதிரி பிளாட்டாக ஃபுல்லாக எலக்ட்ரானை கலெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் இல்லை, எங்கே, இந்த பிளேட்டில் எலக்ட்ரானிக் கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக இது கலெக்ஷன் பண்ணிருச்சு. அதனால் என்ன ஆகுது, கரண்ட்டு ஃபஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் சேச்சுரேட்டட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இந்த கலெக்டிங் எலக்ட்ரோட பொட்டான்சியல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணாலுமே என்ன ஆகாது, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் தான் அப்படி போயிட்டே இருக்கும். இது கரண்ட்டு. ஓகேவா, இது ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டி I1. ஓகே, அதுக்கடுத்து நம்ம இன்சிடென்ட் ஆகுது இல்லையா லைட்டு, அதை நம்ம அந்த லைட்டோட இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா, அதை நம்ம இன்டென்சிட்டி 2ன்னு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் இன்டென்சிட்டி I1, அது செகண்ட் இன்டென்சிட்டி I2. கொஞ்சம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ இங்கிருந்து மறுபடியும் அதே ப்ராசஸ் தான். என்ன பண்ணுறோம், இந்த கலெக்டிங் எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆனோடு என்ன பண்ணோம், கேத்தோட்லேருந்து வர அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். அப்படி பண்ணும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இது இன்க்ரீஸ் பண்ணும்போது இது கலெக்டிங் எலக்ட்ரோட பொட்டன்ஷியல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், இந்த எலக்ட்ரான் ஃபுல்லாகவே இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாகவே இங்கே கலெக்ஷன் பண்ணிடுது. அதுக்கப்புறமா கரண்ட்டு சேச்சுரேட்டட் கரண்ட் ஆயிடுது, இந்த மாதிரி தெவிட்டி நிலை அடையுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்டென்சிட்டி, அந்த இன்சிடென்ட் ஆகுது இல்லையா, அந்த லைட் இன்டென்சிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி பண்ண பிறகு மறுபடியும் என்ன ஆகுது, இதே ப்ராசஸ் தான். ஓகேவா, இப்போ I3 கிரேட்டர், I2 கிரேட்டர், I1. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ராசஸ் நான் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம் பாசிட்டிவில். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆனோடு இந்த கேத்தோட்லேருந்து வர அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணுது. அப்படி பண்ணும்போது கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இது ஃபுல்லாக இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ஷன் பண்ணிட்டா அதுக்கப்புறமா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகாது. இந்த மாதிரி தெவிட்டி நிலையை அடையும். சேச்சுரேஷன் கரண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, சேச்சுரேஷன் கரண்ட். ரைட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கலெக்டிங் எலக்ட்ரோட பொட்டான்சியல் நெகட்டிவே கொண்டு வரோம். ஓகே, ஃபஸ்ட்டில் பாசிட்டிவில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அதுக்கடுத்து நெகட்டிவ் எதை, இந்த ஹேனோடு பிளேட்டை நெகட்டிவ் கொண்டு வரோம். ஓகேவா, அப்படி நெகட்டிவ் கொண்டு வரும்போது என்னாகும், எலக்ட்ரானும் நெகட்டிவ், இந்த பிளேட்டும் நெகட்டிவ். ஏன்னா திஸ் இஸ் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஏன்னா திஸ் இஸ் ஸ்லைடிங் கான்டக்ட், நம்ம பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பொட்டன்ஷியலை நம்ம மாற்றிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் வச்சோம், அதுக்கடுத்து நெகட்டிவில் வைக்க போகிறோம். அப்படி வைக்கும் போது என்னாகும், எலக்ட்ரானும் நெகட்டிவ் சார்ஜ், இதுவும் நெகட்டிவ். அப்போ என்னாகும், ரிப்பல்சன் ஆகும். பட் அப்படி இருந்தாலுமே கரண்ட்டு சடனாக ஜீரோவுக்கு வராது. ஏன்னா அதான் மெயின் ரீசன். ஏன்னா இந்த கேத்தோலேருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் ஒவ்வொரு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் எலக்ட்ரான்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ரைட், அதனால் இங்கே வருது இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ், ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஸோ நம்ம இந்த எலக்ட்ரோட நெகட்டிவில் கொடுத்தாலுமே அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக, அதாவது அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு, அதாவது இந்த ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும் ஒவ்வொரு கைனடிக் எனர்ஜி இருக்குது இல்லையா, அதனால் ஒரு சில எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுன்னா இந்த ஆனோடு நோக்கி போகும். என்ன தான் ரிப்பல்சிவ், இந்த மாதிரி நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணாலுமே, நெகட்டிவ் பொட்டான்சியல் கொடுத்தாலுமே ஒரு சில எலக்ட்ரான்ஸ் என்னாகும், இந்த ஆனோடு நோக்கி போகும். அதனால் கரண்ட்டு சடனாக ஜீரோ ஆகாது. ஓகேவா, அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க, when a negative retarding potential is applied to A with respect to C, சியை பொறுத்து ஏவை நம்ம நெகட்டிவில் அப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது the current does not immediately drop to zero, ஜீரோவுக்கு வராது. ஏன்னா because the photo electrons are emitted with some definite, அதாவது டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கும், டிஃப்ரெண்ட் கைனடிக் எனர்ஜி இருக்கும் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸுக்கும். அதனால் என்ன தான் இந்த ஏவை நெகட்டிவ் பொட்டன்ஷியல் கொடுத்தாலுமே ஒரு சில எலக்ட்ரான்ஸ் ஏ நோக்கி போகும். அதனால் கரண்ட்டு ஜீரோ ஆகாது. ஓகே, அதுக்கடுத்து
நம்ம நெகட்டிவ் கொடுத்தோம் இல்லையா அந்த ஏ பொட்டன்ஷியல் ஆனோடு, அதை நம்ம நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி நெகட்டிவில் என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இந்த இடத்துல நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணும்போது இது நெகட்டிவ். அப்படி இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், இது எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ், எனக்கு ரிப்பல்ஷன் ஆகும். ஏன்னா நம்ம இது இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், எலக்ட்ரான்ஸ் ரிப்பல்ஷன் ஆகும். ஓகேவா? அப்போ கரண்ட் என்ன ஆகுது, என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, அதாவது குறைய தொடங்குது. ஓகேவா? ஏன்னா இது ரிப்பல்ஷன் ஆகுது இல்லையா, அதனால் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? பாருங்க, when the negative retarding potential of A is gradually increased, the photocurrent starts to decrease. ஏன்? because more and more photoelectrons are being repelled away from reaching the electrode A. A விட்டு ஆகுது, ரிப்பிள் ஆகுது, அதனால ஃபோட்டோ கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நம்ம நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது இவங்க அந்த ஃபோட்டோ கரண்ட் அப்படியே நெகட்டிவில் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து இந்த பாயிண்டில் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆயிடுது. திஸ் கால்ட் அஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. அதனால் இதுக்கப்புறமா நம்ம என்ன தான் நெகட்டிவில் இன்க்ரீஸ் பண்ணாலுமே கரண்ட்டு என்ன ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. அதுதான் எண்டு பாயிண்ட். இது இந்த பாயிண்ட் தான் எண்டு பாயிண்ட். ஓகேவா? திஸ் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். நிறுத்து மின்னழுத்தம் ஆர் வெட்டு மின்னழுத்தம்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ரைட்? சரி, கட் ஆஃப் பொட்டன்ஷியல், கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கிடையாது, கட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஆர் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஓகே, சரி, இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.